வணக்கம் அக்கா. வணக்கம் அண்ணா. என்ன மாதிரி எப்படி இருக்கிறீங்க? சுகமா இருக்கிறோம். நிறைய நாளாக போக முடிக்கிறீங்களா? என்ன நானும் பாலவன் போய் காட்டுறேன். ஓ எங்களுக்கு தான் முடியாதுல. வீடு 2 பேரும் தான் கிடப்பில்லை. சரி. அப்பா இருக்கா? அப்பா இருக்கு. வேலைக்கு போயிட்டு. வேலைக்கு போயிட்டு. சரி. அப்போ நீங்கள் என்னத்துக்காண்டி கூப்பிட்டுருந்தீங்களா? என்ன எனக்கு பள்ளிக்கூட முதலாம் ஆண்டு படிக்கிறா நேசரி போய் வர நீங்க வந்த இடம் தெரியும் தானே, தூரம் போய் வர முடியாது. எனக்கு ஒரு சைக்கிளோ உதவி செய்ய சொல்லி கேட்கறது தான் உங்களை கால் பண்ணி கதைச்சு நான் உங்களோட. மற்றது பள்ளிக்கூட உபகரணங்கள் தேவையானது பிள்ளைகளுக்கு வேணும். சாப்பாட்டு வசதி. சாப்பாடுக்கெல்லாம் கஷ்டம் இருக்கு. கஷ்டம்தான், கஷ்டம் இல்லைன்னு கஷ்டம்தான். இப்ப வேலையில கொஞ்சம் குறைவா இருக்குது. சைக்கிள் ஒன்று வேணும். கடை தூரம் நடந்து போய் தனியா தான் போய் வாரவா. இங்கே நடக்கிறதா? இங்க இருந்து நடந்து போகணும். அவ்வளவு தூரம் நான் தேடி பிடிச்ச வரவே பட்ட பாடு. ஸ்கூல் எங்க இருக்கு? எங்க மெயின் ஸ்கூல்? அதான் மெயின் இல்லை, இங்கால நீங்க வார சந்தி அந்த அதுல மில்லடி தான் அந்த மில்லுக்கு நேரம் போகணும். அங்கால தள்ளி போகணும், சைட்டுக்கு போகணும். இன்னும் வளர்ந்தாண்டா நீ எந்த ஸ்கூல்? அந்த ஸ்கூல்லயே 13+ மட்டும் படிக்கலாம். படிக்கலாம். ஓகே. நீங்க கேட்கறது வந்து இப்போ உங்களுக்கு சாப்பாடு சாமானம், மற்றது பிள்ளைகளுக்கு படிப்பு இது மாதிரி சைக்கிள். சைக்கிள் வந்து லேடி சைக்கிள் என்ன விலை போகும்? என்ன விலை போகுன்னு தெரியாது. நான் கட்டடையில் ஒன்று பண்ணி கொடுத்தேன் 52,000 ரூபாய் என்ன போனது. இப்போ என்ன மாதிரியே தெரியல இருக்கா. பாப்பம். இது எந்த இடம்? நெடுங்கணி ஒழுமாடு. ஒழுமாடு. பாப்பேன். நான் இந்த வீடியோ வந்து போடுறேன். சரி. உங்களுக்கு ஏதாவது வந்து உதவிகள் கிடைச்சா கொண்டு வந்து தாரேன். மற்றது இந்த வீடியோ பார்க்குறவர்கள் வந்து உங்களுக்கு இவர்களுக்கு ஏதாவது வந்து உதவி செய்ய நீங்கள் விரும்பினீங்களா இருந்தால் நீங்கள் என்ன தொடர்பு கொண்டு நீங்கள் இவர்களுக்கான உதவிகள் நீங்கள் செய்யலாம். அவர்கள் கேட்கிற விடயம் வந்து என்னென்னு சொன்னால் படிப்பு செலவுக்கு வந்து கேட்கிறேன். இங்கே இந்த ஸ்கூல் வந்து சரியான தூரம். நாங்கள் விரைக்குள்ள வந்து நாம தூரம், அவ்வளவு தூரம் வந்து போகணும். வந்து அவங்ககிட்ட வந்து சைக்கிள் இல்லை. அப்ப அதனால வந்து சைக்கிள் வந்து கேட்டுருக்கணும். அதை விட சாப்பாட்டு செலவுகளுக்கு வந்து ஏதாவது உங்களால் தர முடிஞ்சா தாங்கணும் கேட்டுருக்கணும். உங்களால முடிஞ்ச உதவிகள் நீங்கள் செய்யுங்க. சரியம்மா, ஓகே சொல்லியிருக்கப்பா. அப்ப நான் இந்த வீடியோ போடுவேன். போட்டுட்டு ஏதாவது வந்து உதவிகள் கிடைச்சா நாங்கள் வந்து தரேன். முக்கியமா உங்களுக்கு எல்லாத்தையும் முக்கியமானது வந்து சாப்பாடு. நீங்களும் என்ன வேலையை போறீங்களா? என்ன வேலையை போறீங்க? கூலியில தான் போறீங்களா? சரி, ஓகே. சரி, இந்த விட இருக்கிறீங்களா? இந்த வீட்டுல தான் இருக்கிறோம். மழையெல்லாம் வந்தா என்ன செய்யுங்க? வீடு வந்துருக்கு. வீட்டு திட்டம் வந்திருக்குது. நாங்க இப்ப இந்த வீட்டுல தான் இருக்கிறோம். இந்த அண்ணாட வீடு. இந்த வீடு அந்த அதுல இருக்க வீடு உடைஞ்சிட்டு. இதுல இருக்க முதல் அங்க இருந்தீங்க? இதுக்கு இருக்கிற முதல் அதுலதான் இருந்தாங்க. அந்த மழை டிப்பா புயலோட மாறினாங்க அவடத்துக்கு. இந்த கொட்டில தான் இருந்தாங்க. இதுல இருந்து உடைஞ்சி இந்த அதுல போயிட்டு அதுல இருந்து தரப்பால் தான் மேல போட்டு இருந்தாங்க. தரப்பால் எல்லாம் பிஞ்சோன்னு வந்து வேற ஒரு வீட்டுல இன்னொரு இடத்துல போய் இருந்தாங்க. அங்க சரி வரையில எங்களுக்கு பள்ளிக்கூடம் அதை விட தூரம். அப்ப அதால வந்து அண்ணாட கேட்டுட்டு அண்ணா ஊருக்கு போயிட்டு அப்ப இதுல வந்து இருக்கிறோம். சரி, பிரச்சனை இல்லை. பாப்போமா, ஏதாவது வந்து கிடைச்சா கொண்டு தரணும். ஓகே. சரி. ஓகே.